விஜயோட பேரனோ பேத்தியோ நாளைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு 100 வருஷம் 3025ல் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவன் என்ன பண்ணுறான், என்னுடைய கொள்கை தலைவரா எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் தான் என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாருன்னு வைங்களேன். இங்கே நமக்கு எப்படி இருக்கும்? அவன் லூசு பையன், என்னடா கிறுக்குத்தனமாக அறிவிச்சுக்குது அப்படிதானே. அப்படிதான் இப்போ இவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரை கூத்தாடி சினிமா நடிகர் அப்படியெல்லாம் பேசினாங்க. எம்ஜிஆரை பேசினது யாருன்னா, அண்ணாவும் கலைஞரும் இல்லை, காமராஜர் பேசினார் எம்ஜிஆரை. காமராஜர் தான் கூத்தாடி பின்னாடி போகிறாங்க, சினிமா நடிகன் பின்னாடி போகாதீங்கன்னு காமராஜர் தான் பேசினார். அப்புறம் மறுபடியும் இந்த குடிபோதையில் காமராஜரையும் விட்டு வைக்கல அப்படின்னு. சரி, காமராஜர் யார் பேசுனாங்கன்னு பார்த்தா அண்ணா பேசினார். காமராஜர் தலைமையில் ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் அண்ணா மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் காமராஜர் மேலே. அது மட்டும் இலக்கிய ரீதியாக தேர்தல் களங்கள்லையும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார் அண்ணா. இப்போ நீ யாரை ஏற்றுக்கிற? ஒன்று அண்ணாவை ஏற்றுக்கோ, இல்லை காமராஜரை ஏற்றுக்கோ, இல்லை எம்ஜிஆரை ஏற்றுக்கோ. எல்லாத்தையும் என்ன நீ குழப்பி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போதை என்ன ஒரு மாதிரி. நீ ஒன்று ஒரு அதே மறுபடியும் வச்சுக்கோங்களேன், அதே 100 வருஷம் கழிச்சு புசி ஆனந்தையும் லயராமணியையும் என்னோட ரோல் மாடல்னு கட் அவுட்டில் வச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்கு இவங்க பண்ணுற அரசியல்.